ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ரோபி முதல் டெஸ்ட் போட்டி இன்னைக்கு பெர்த்தில் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆன உடனே டாஸ் வின் பண்ண இந்திய அணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாங்க. பேட்டிங்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ என்னடா இது அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு தள்ளப்படுச்சு. அந்த அளவுக்கு ஆஸ்திரேலிய பவுலர்கள் வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இந்திய அணி 150 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. என்னன்னா ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஜெய்சால் டக் அவுட் ஆனாரு, படிக்கல் டக் அவுட் ஆனாரு, கோலி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 5 ரன்ல அவுட் ஆனாரு, ஜுரேல் 5 ரன்ல அவுட் ஆனாரு. ஸோ இந்த மாதிரி இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் எதிர்பாராத ஒரு திருப்பத்தை ஆஸ்திரேலிய பவுலர்களுக்கு டஃப்பான முறையில் கொடுக்காம அவுட் ஆயிட்டு போனாங்க. ஆனால் கேஎல் ராகுல் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி 26 ரன் அடிச்சாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் 37 ரன் அடிச்சிருக்காரு. நிதிஷ்குமார் ரெட்டி இந்த மேட்ச்ல டெபியூ ஆனாரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் 41 ரன் அடிச்சாரு. ஸோ இந்திய அணியின் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ரன் பக்கம் போச்சு. என்னடா இது 150 ரனுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆயிட்டாங்களே அப்படின்ற நினைச்சு கொஞ்ச நேரம் கூட முடியல. செகண்ட் பேட்டிங்க்கு வந்த ஆஸ்திரேலிய அணி வச்சு செஞ்சுட்டாங்க இந்தியா. ஸோ ஆஸ்திரேலியா இந்த டைம் லீட்ல இருக்க போறாங்க, வச்சு செய்ய போறாங்க இந்தியாவை அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில நம்ம கேப்டன் பும்ரா அவர்கள் சும்மா தரமான பதிலடியை ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாரு. தொடர்ச்சியான விக்கெட்டுகளை வீழ்த்திட்டே வந்தாங்க. இந்திய அணி தரமான பவுலிங் போட்டாங்க. முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவில் இந்திய அணி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சும்மா வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க. 63 ரனுக்கு 7 விக்கெட்டு. ஸோ இன்னும் 3 விக்கெட் தான் இருக்கு. நமக்கு இன்னும் 80 ரன் பக்கம் லீட்ல இருக்காங்க. ஸோ நம்ம லீடு இதை தக்க வச்சுக்கிறதுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் ஆன உடனே ஆஸ்திரேலியாவை பொட்டலம் கட்டி வீட்டுக்கு அனுப்புறது தான் வேலையா இருக்க போகுது. பும்ரா பாத்தீங்கன்னா 4 விக்கெட்டை வீழ்த்தி சும்மா கம்பீரமா நிற்கிறாரு. ஸோ இன்னும் 1 விக்கெட் எடுத்தாரா அவரு 5 விக்கெட்டால் ஆயிருச்சு. கண்டிப்பா இந்த அக்ரெசிவான ஆட்டம் அப்படி நாளைக்கு கண்டினியூ ஆகணும். ஆஸ்திரேலியாவை செட்டில் ஆக விடாம எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுதோ சீக்கிரமா ஆல் அவுட் பண்ணோம்னா இந்திய அணிக்கு இது மிகப்பெரிய ஒரு நல்ல நியூஸா இருக்க போகும். ஏன்னா லீடிங்ல ஒரு 50 ரன் பக்கம் லீடிங்ல இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்திய அணி திருப்பி செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 150 ரன் பக்கம் அடிச்சா கூட நமக்கு 200 ரன் பக்கம் லீடு வந்துடும். ஸோ ஆஸ்திரேலியாவை ஈஸியா தூக்கி வச்சு செஞ்சு விட்டுறலாம் ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே. ஸோ என்ன பண்ண போறாங்க இந்திய அணி, அடுத்து நாளைக்கு இரண்டாம் நாள் டேல முடிவில் என்ன பண்ண போறாங்க, இந்திய அணியின் பவுலிங் ஆதிக்கம் இதே மாதிரி கண்டினியூஸ் ஆக போகுதா? ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்திய அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பண்ண மிஸ்டேக்கை செகண்ட் இன்னிங்ஸ்ல பண்ணாம அதே மாதிரி கண்டினியூ பண்ணி ஒரு தரமான இன்னிங்ஸை கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெல்வதை யாராலையுமே தடுக்க முடியாது. அவ்வளவு சூப்பரா இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலனா கூட பவுலர்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. பும்ரா 3-4 விக்கெட் எடுத்திருக்காரு. சிராஜ் பாத்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷித் ராணா பாத்தீங்கன்னா டெபியூட்டன் அவர் மெய்டன் முதல் விக்கெட்டை எடுத்திருக்காரு. ஸோ இன்னும் தரமான சம்பவங்கள் இந்திய அணி பவுலர்ஸ் கொடுக்குறதுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, இந்திய அணியின் முதல் நாள் ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலியாவை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, இந்திய அணியின் பவுலர்கள் போட்ட இந்த ஸ்பெல்லை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.